உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ ஏதோ போட்டின்னு ஒண்ணு வெச்சியே, இவளுக்கு தொல்லை தாங்க முடியல. முதல்ல நீ வந்து பாரு. ஏண்டி என்னாச்சு இப்போ? ஐயோ அக்கா, நீ வா, அங்க வந்து நீ நேர்ல பாரு என்ன பண்ணி வச்சிருக்காளுங்கன்னு. அவளுங்களோட அனுப்புற என்னால தாங்க முடியலக்கா. அக்கா, இன்னைக்கு லஞ்ச் அவ்வளவுதான் போச்சு. அக்கா வாக்கா, வா சொல்றல. என்னடி நீ வா. இரு வரேன் இரு. எப்படி இவ்ளோ ஐட்டம் பண்ண? இது கேழ்வரகா? ஆமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன நடந்திருக்குன்னு பாரு. ராகினி இவ்வளோ பில்டப் பண்றான்னா கண்டிப்பா நல்ல விஷயம் ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். போய் என்னன்னு பார்ப்போம். அத்தை பாருங்க அத்தை, புதுசு புதுசா என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம இந்திரா செஞ்சிருக்கான்னு பாருங்க அத்தை. நாங்க சும்மா ஹெல்ப் தான் பண்ணோம். எல்லாமே செமையா செஞ்சிருக்காத்த. ஐயோ அக்கா, இங்க பாருக்கா, ஏதோ கலர் கலரா இருக்கு. ஏய் சுபா, எதுக்கு இவ்வளவு நீ சமைக்க சொன்ன? இல்லங்க, இந்திரா நல்லா தான் சமைக்கிறா. ஏடி பாக்க நல்லா இருந்தா சாப்பிட முடியுமா? ஒரு டேஸ்ட் வேணா சாப்பிடுறதுக்கு. பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்குங்கிறது மட்டும் இங்க முக்கியம் இல்ல. நம்ம சாப்பிடுறது உடம்புக்கும் நல்லா இருக்கணும்ல, உடம்புக்கு ஹெல்தியாவும் இருக்கணும்ல. அப்படி என்னதான் செஞ்சு வச்சிருக்க நீ? அத்தை இங்க பாருங்க, இது வந்து தென பொங்கல். இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அத்தை. நிறைய நல்லது இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா என்னம்மா ஒரே வாசனையா இருக்கு? ஐயோ ஐயோ, நம்ம வீட்டுல இவ்வளோ ஐட்டமா? அப்பளம். மாமா அது வந்து அருமை 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 அருமை. ஐயோ அக்கா, பாத்தியாக்கா, அவ வெறும் கீரையை கடைஞ்சி வச்சா கூட ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுவாரு. ஆமா, எனக்கு பிடிச்ச சமையலா இருக்கு, அதனால நான் உட்காந்து சாப்பிட போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏ வெற்றி, வாடா சீக்கிரம். என்னப்பா, என்ன சத்தம், என்ன பிரச்சனைங்க? டேய் வெற்றி, இவளுக்கு ஏதோ புதுசு புதுசா செஞ்சிருக்காங்க, அதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப நம்ம இங்க சாப்பிட போறோமா இல்லனா வெளிய போய் ஹோட்டல்ல சாப்பிட போறோமான்றது அடுத்த பிரச்சனை நமக்கு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல, அதனாலதான் இந்திரா இதெல்லாம் வெரைட்டியா பார்த்து செஞ்சிருக்கா. சூப்பர். காணாம போன சிறுதானியம் எல்லாத்தையுமே இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதுலதான் நான் இவ்ளோ வெரைட்டியுமே செஞ்சிருக்கேன். பேசிட்டே இருக்க வேணாடா, உட்கார்றா சாப்பிடு. அந்த வர அத்தை உட்காருங்க. அத்தை உட்காருங்க அத்தை. உட்காருங்க. எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? அம்மாடி சீக்கிரம் எல்லாத்தையும் போடுமா. நீ உட்காரு ஜெயா. உட்காருங்க அத்தை. அக்கா என்னக்கா? கிரடி எப்படி செஞ்சிருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். அட உட்காருங்க. உட்காருங்க அத்தை. எனக்கெல்லாம் வேண்டாம். ஏய் உட்காருடி. என்னக்கா? உட்காரு. உட்காருங்க. சாப்பிடுங்க. உட்காருங்க. உட்காருங்க அத்தை. வைமா வை. என்னங்க காவியா, அந்த சட்னி ஊத்து. என்னங்க அத்தை? நல்லா சாப்பிடுங்க அத்தை. மா, இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்கேன்னு சொல்லுமா. வரகு சாம்பார் சாதம் பண்ணிருக்கேன், அப்புறம் குதிரவாளி பருப்பு சாதம், வல்லாரக்கீரை கடைசிலு, மிளகு தக்காளி கீரை சூப்பு, அப்புறம் தூதுவளை ரசம், வாழைப்பூ வடை. எல்லா ஐட்டத்தையுமே நான் ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் மாமா. அப்புறம் ராகினி அத்தை, இது உங்களுக்கும் செம்மையா செட் ஆகும். காலையில போய் உடம்ப குறைக்கணும்னு எக்ஸசைஸ் பண்றீங்கல்ல, தோ இந்த கொள்ளு துவையலையும் களியையும் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மடி, இதெல்லாம் சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுல சாப்பிட்டது. நீ போடுமா, நான் சாப்பிடுறேன், நீ போடு. ஏய் வெற்றி, வா, நல்லா சாப்பிடணும்டா. வா, நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன்பா. மடி, நீ ஏமா நின்னுட்டு இருக்கிறவ? அவங்க பரிமாறட்டுமா, நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா உட்காருங்க. ஐயோ உட்காருங்க. அக்கா இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கலக்கா. எப்படிக்கா இதெல்லாம் சாப்பிடுறது? செஞ்சிருக்கால, சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு.
மடி உண்மையிலேயே வேற லெவல் சாப்பாடுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி மாமா, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இல்ல அத்தை, எல்லாமே ரொம்ப சத்தான உணவு. கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை உணவுக்கு நம்ம திரும்பிட்டோம்னா மருந்து மாத்திரையெல்லாம் நமக்கு தேவையே படாது. அதுக்கப்புறம் சுகரும் வராது, பிபியும் வராது, எல்லாத்தையுமே பாடி கண்ட்ரோல்டா வச்சுக்கும். அக்கா என்னக்கா நீ ஏதாவது சொல்லுக்கோ, உனக்கு சாப்பாடு பிடிக்கலக்கா சொல்லுக்கோ. எனக்கும் பிடிச்ச மாதிரி தெரியல ராகினி, எல்லாமே புது டேஸ்டா இருக்கு. ஏதோ சொதப்பி இருக்காளோன்னு தோணுது. டேஸ்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எனக்கு செட் ஆகல. என்ன சொல்ற ஜெயா, உனக்கு பிடிக்கலையா? ஆமாங்க, நானே 1008 பிரச்சனையில சாப்பிடலான்னு வந்தா இங்க வந்து பிபி சுகருக்காக செய்யறேன்னு. என்ன இது, என்னாலேயே சாப்பிட முடியலன்னா பாருங்க. மா எனக்கு பிடிச்சிருக்குமா, இந்திரா சூப்பரா இருக்கு. ஆமா இந்திரா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? பாத்தியா மெஜாரிட்டியா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. என்னுடைய ஃபுல் மார்க்கும் இந்திராவுடைய சாப்பாடுக்கு தான். உங்க மார்க் மட்டும் கொடுத்தா இந்திரா ஜெயிச்சிடுவாளா? எனக்கும் அக்காவுக்கும் இது பிடிக்கல. சோ இதுல இந்திராவுக்கு 0 தான். சுபா, எனக்கு இது வேண்டாம். நீ எனக்கு கொஞ்சம் மோர் கரைச்சு ரூமுக்கு எடுத்துட்டு வந்து கொடு. அத்தை, ஏய் கதிரே, பாத்து பாத்து. வாடா வாடா வாடா. அப்பா. மெதுவா. என்னடா கட்டெல்லாம் பிரிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமாப்பா. சரி உள்ள வா. வாங்க. வாமா. டேய் அங்கேயே நில்லு. ஏன் ஜெயா, இப்பதான் கட்டு பிரிச்சிருக்காங்க. இல்லைங்க. உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். அன்னைக்குதான் அவசர அவசரமா இவனை உள்ள கூட்டிட்டு வந்துட்டோம். கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சு வந்தவனுக்கு நாம ஒரு ஆரத்தி கூட எடுக்கல. இப்ப அப்படி வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான்ல, ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவோம். ராகினி, அந்த ஆரத்தி எடுத்துட்டு வா. வா, கதிருக்கு ஆரத்தி எடு. கதிர் வாடா. அக்கா இல்ல நீயே எடு. திருஷ்டி எல்லாம் போட்டோம்டா. சுபா, இத வீதிக்கு நடுவுல போய் கொட்டிட்டு வா. இங்க இருக்க கொள்ளிக்கண்ணெல்லாம் அவிஞ்சு போட்டோம். புடி போய் கொட்டு போ. கதிர் நீ வாடு. வா கதிர். எங்க வாங்க. பரவாயில்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா. காவியா, டாக்டர் என்னமா சொன்னாரு? இனிமே எதுவும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அத்தை. மருந்து மட்டும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.